ராவோட சென்சார்ஷிப், ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன், ஜேக்கப் ஃபாட்டுவோட டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பற்றி பேசியிருக்காரு. இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்த ராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட் மெக்கஃபே மிஸ் ஆயிருப்பார். அதுக்கான ரீசன் என்னன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப், அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஒரு இந்தியன் ரெஸ்லரை இல்லாமல் ஏஐடபிள்யூலேருந்து இப்போ வரைக்கும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சேட் கேபிளோட ரியாக்டன் மட்டும் இல்லாமல் ஸோ ஸ்மாக்டவுனில் ஒரு சில மொமெண்ட்ஸ் மணி இந்த பேங்க்கான மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது என்ன கதைன்றது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ என்ன சொல்லார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ராலேருந்து இந்த வாரம் லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து வந்து பார்த்திங்கன்னா பங்கமாக இருந்திருக்கு. இப்போ ஸ்மாக்டவுனில் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட் மெக்கஃபே பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிருப்பார். எப்போயுமே பேட் மெக்கஃபேயும் மைக்கேல் கோலும் தான் வந்து கமெண்ட்ரி பண்ணுவாங்க. இந்த தடவை பேட் மெக்கஃபே மிஸ் ஆயிருப்பார். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒயிட் சிக்ஸுக்குனால வந்து அவர் அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அவர் வந்து வரலன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ வரைக்கும் ரியல் ரீசன் என்னன்றது ரிவீல் ஆயிருக்கு. ஸோ பேட் மெக்கஃபே வந்து இந்த வாரம் வந்து அட்டன் பண்ண வேண்டியது தானா. பட் லாஸ்ட் மினிட்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காராமா. ஸோ WWE அப்ரோச் பண்ணி வர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. ஸோ லாஸ்ட் மினிட்ல அவர் ஃபேமிலி எமர்ஜென்சினால தான் வந்து நம்மளுடைய பேட் மெக்கஃபே வரலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ சோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ PW டார்ச்ன்ற சைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பேட் மெக்கஃபே லாஸ்ட் மினிட்ல ஃபேமிலி எமர்ஜென்சினால தான் அவரால் வர முடியல. ஸோ மற்றபடி வேற எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்ற சொல்லுங்கள். ஸோ இது தெரியாமல் நான் வாய்க்கு வந்தபடி நான் ரால பேசிட்டேன். சரி, ரைட், விட்றேன். இது மட்டும் இல்லாமல் 2 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் இந்த வாரம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ சமி ஜெயின் அவரோட இன்டர் கான்டினென்டல் டைட்டிலை வந்து பிரான் பிரேக்கர் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 6 மேன் டேக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ், கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன் வர்சஸ் நம்மளுடைய பிளட் லைனுக்கான 6 மேன் டேக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளட் லைனை வந்து நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டு, சோலோசிகாவா, டாமாட்டோங்கா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நியூஸஸை பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட் மினிட்ல 4 மேனாக மாறலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் 6 மேன் டேக் டீம் மேட்சாக தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல மேபி மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸும் டேமியன் பிரிஸ்டும் செக்மெண்ட் கட் பண்ணியிருப்பாங்க. அதில் மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ செத் ராலின்ஸ் சொல்லியிருப்பாரு, ஸோ நீ சேலஞ்சு விட்டால நானும் ஒரு சேலஞ்சு விட்றேன். ஸோ இந்த டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறல, இதில் வந்து நீ தோற்று போயிட்டேன்னா நீ ஜட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிடணுன்ற மாதிரி செத் ராலின்ஸ் சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் செத் ராலின்ஸ் நான் தோத்துட்டேன்னா இந்த டைட்டிலை நீ வச்சிருக்கவரை நான் வந்து சேலஞ்சே பண்ண மாட்டேன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்டிபுலேஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்க்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிபுலேஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சும்மா இருந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹைப்போட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிபுலேஷன் ஹைப்பாக ஆக்கியிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்டிபுலேஷனோட ஒர்த் இருக்குது. ஏன்னா ஜட்மெண்ட்டை விட்டு நம்மளுடைய டேமியன் பீஸ் வெளியே போவாரா, ஏன்னா ஜட்மெண்ட்டோட ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகுதுன்றது தெரியல. ஸோ மாமி வந்ததுக்கப்புறமா தான் தெரியும். இப்போ வரைக்கும் லிவ் மார்கன் வந்து ஸோ ஜட்மெண்ட் டேயோட நல்லா சகஜமாக பழகுற மாதிரி பார்த்தீங்கன்னா WWE காட்டுறாங்க. ஏன்னா ஜட்மெண்ட் டேக்கு தேவையான எல்லா ஒரு ஹெல்ப்பையும் லிவ் மார்கனும் பண்ணுறாங்க. ஸோ லிவ் மார்கன் நினச்சனால தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஃபின் பேலரும் ஜேடி மேக்டோனலும் வந்து சாம்பியனாக இருப்பாங்க. அதுக்கான ஹெல்ப்பும் லிவ் மார்கன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் வைஸ் வந்து லிவ் மார்கனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேக்ஷனில் வந்து ஒரு மெம்பராக ஏற்றுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய ரியாரிப்ளே வந்ததுக்கப்புறமா இவர் எப்படி சேர்த்திங்கன்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருவாங்களாம். ஸோ அதை வச்சு ஜட்மெண்ட் டே உடையலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. நான் அந்த 6 மேன் டேக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்தே நான் ரோமன் ரெயின்ஸ் வச்சு ஹைப் ஆகிட்டேன். ஏன்னா நான் அப்டேட்ஸ்லாம் சொன்னது தான். ஸோ பிளட் லைனுக்கு மேட்ச் இருக்கிற பட்சத்துக்கு ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் மணி இந்த பேங்க்கில் இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ தான் பயங்கர ஈகர்னஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஈகர்னஸ்லாம் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ ரோமன் ரெயின்ஸ்க்காக ரிட்டர்னுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள். ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் பற்றி ட்ரிபிள் ஹெச்சே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன கண்டென்ட் அப்கமிங் அப்டேட்ஸில் நம்ம பார்த்துருவோம் இந்த வீடியோலேயே. இது மட்டும் இல்லாமல் இதே ரால வந்து நம்மளுடைய சேட் கேபிள், பிரான் ஸ்ட்ரோமன் கூட, அது மட்டும் இல்லாமல் பிரான்சன் ரீட் கூட ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு மோன்சார்ட் வந்து நம்மளுடைய பிரான்சன் ரீட் கனெக்ட் பண்ணி வின் பண்ணிடுவார். வின் பண்ணது மட்டும் இல்லாமல் மணி இந்த பேங்க் மேட்ச் லேட்டர் மேட்ச்க்காக குவாலிஃபை ஆகிட்டார். ஸோ குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நம்மளுடைய சேட் கேபிள் ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வின் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்க் ரைஸ் பண்ணி காட்டுவார்ல, ஸோ அதை போஸ்ட்டாக போட்டு மாஸ்டர் இந்த பேங்க்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனல் நம்ம சேட் கேபிள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ மணி இந்த பேங்க் வின் பண்ண வைப்பாங்களான்றது தெரில. பட் இப்போ வரைக்கும் நம்மளுடைய சேட் கேபிள்
மணி இன் த பேங்க் லேடர் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. அதை பற்றி ரியாக்டும் இப்போ வரைக்கும் நம்மளுடைய சேட் கேபிள் வந்து கொடுத்துருக்காரு. சேட் கேபிளில் நம்மளுடைய நிக்கி கிராஸ் வந்து அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. பட் சேட் கேபிள் தப்பிச்சு போயிடுவார்ல. அதே நிக்கி கிராஸ் வந்து நம்மளுடைய மைக்கேல் கோல் கிட்ட ஒரு பார்சல் ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து VHS டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்பை ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய மைக்கேல் கோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் கிளாரிஃபை இருக்கும். ஸோ நம்மளுடைய அங்கிள் ஹவுடியும் நம்மளுடைய போ டாலஸும் 2 பேரும் பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி அங்கிள் ஹவுடி தான் போ டாலஸ் தான் அங்கிள் ஹவுடி. ஸோ 2 பேரும் ஒன்று தான். பட் இருந்தாலும் அந்த மனசாட்சி பேசுகிறதுன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி WWC வந்து காட்டியிருக்காங்க. கலாய்க்கலைங்க, நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த ப்ரொமோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அங்கிள் ஹவுடி கேட்டிருப்பாரு, நீ வந்து ஃபீல் பண்ணுறியா பிரே ஒயிட் போனதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறியான்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய போ டாலஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேர்ல்டில் என்ன மாதிரி யாராலையும் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு நானும் என்னோட பிரதரும் இருந்தோம்ன்ற மாதிரி போ டாலஸ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போ டாலஸ் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2 பேருமே வந்து ஒன்றாவே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து டெவலப் ஆகலான்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் இப்போ அவர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கிள் ஹவுடி கேட்குறாரு, அவனோட லெகசியை பற்றி நீ பெருமைப்படுறியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அங்கிள் ஹவுடி கேட்குறாரு. ஸோ அதுக்கு போ டாலஸ் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து தான் டெவலப் பண்ணலான்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் அவர் கூட என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டில் யாருமே ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாங்க ஸோ பிரே ஒயிட் பாஸ் ஆனதை பற்றி. ஏன்னா அதை விட நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி யாராலையும் ஃபீல் பண்ண முடியாதுன்ற மாதிரி நம்மளுடைய போ டாலஸ் மென்ஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் பிரே ஒயிட் நம்ம கூட இல்லை. பட் இருந்தாலும் அவர் சொன்னது, ஸோ அவரோட நம்பிக்கை எல்லாமே வந்து நம்ம ஃபேன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்குது. அதை நம்ம வந்து கண்டிப்பாக கட்டி காப்பாற்றணுன்ற மாதிரி நம்மளுடைய போ டாலஸ் சொல்லியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கோட ரிட்டனு, சிஎம் பங்கை போட்டு அடித்து துவச்சிருப்பாரு. ஸோ ஜேக்கப் ஃபாட்டுவோட ரிட்டனு. ஸோ இது எல்லாமே வந்து ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் நடந்துருந்துச்சுல. ஸோ அந்த ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் இருக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்னா 2.34 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு ஃபாக்ஸ் நெட்வொர்க்கில். இதுவே ப்ரீவியஸ் வீக் கம்பேர் பண்ணும்போது ஸோ ப்ரீவியஸ் வீக்கை விட ரொம்ப மேஜர் இன்க்ரீஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் வீக் பொறுத்த வரைக்கும் 1.96 மில்லியன் வியூவர்ஷிப் தான் கிடச்சிருந்துச்சு. அதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ இதை வந்து ஸ்காட்லாண்டில் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கொஞ்சம் டைம் டிஃப்ரென்ஸில் தான் டேப் ஆகி வந்துச்சு. ஸோ அதனால் வந்து 1.96 தான் கிடச்சிருந்துச்சு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 2.34 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. மேஜர் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம WWE ஸ்மாக்டவுனுக்கு கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் AEW ராஸ்டர்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு இந்தியனை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. என்னது AEWல இந்தியனான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஒரு இந்தியன் இருக்கார். ஸோ அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சாட்னம் சிங். ஸோ சாட்னம் சிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மேஜராக AEW ராஸ்டரில் ஒரு மேட்சஸ் ஒரு கிரேட் காலி இந்தியாவில் கிரேட் காலி WWEல கிரேட் காலி எப்படி இருந்தார், அதே மாதிரி கிரேட் காலிக்கு ஒரு 2 செக்யூரிட்டி கார்டு, அதே மாதிரி தான் இங்கே இவருக்கும் ஒரு 2 செக்யூரிட்டி கார்டு. இப்போ வரைக்கும் அந்த சாட்னம் சிங்கை வந்து பார்த்தீங்கன்னா AEW ராஸ்டர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை வந்து பாட்காஸ்ட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆவலோட பார்க்க வேண்டியது. இதை ஏன்டா அப்டேட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம AEWலேயும் ஒரு இந்தியன் இருக்காருன்ற சொல்லலாம். அவர் இந்தியனான்றது தெரில. பட் இருந்தாலும் இந்தியன் தான் ரெஃபர் பண்ணியிருக்கானுங்க. சரி ரைட் விட்ருங்க. பட் இருந்தாலும் இந்தியன் ஒருத்தர் வந்து AEWல இருக்காருன்றது நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறோம். சரி ரைட்டு, நம்ம மெயின் அப்டேட்ஸ்குள்ளே இல்லாமல் ஸோ நம்மளுடைய Triple H வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த பேட் மெக்கஃபே ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய Triple H பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. Triple H அப்பியரன்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதில் ப்ராபபிளி ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ WWE ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு மூவ் ஆகிறத பற்றி பேசியிருக்காரு. ஸோ January 25 நம்ம ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆகுதுன்றத ஒரு அப்டேட்டாகவே ஷேர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸாகவே சொல்லியிருந்தேன். என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் 5 சேஞ்சஸ் 5 பாயிண்ட் கொடுத்தேன்னா அதில் மொதல் பாயிண்ட் வந்து நம்மளுடைய Triple H கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ ரா வந்து சென்சாரோட இருக்க போகிறது கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஷிப் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே ஓப்பன் டாக் தான்ன்ற மாதிரி நம்மளுக்கு Triple H மென்ஷன் பண்ணிட்டாரு. ஸோ இதை பற்றி நான் 5 பாயிண்ட்ஸ் டீட்டெயிலாகவே கொடுத்துட்டேன். இப்போ தான் ஒவ்வொன்றா கன்ஃபார்ம் பண்ணுறானுங்க. ஸோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா நீங்கள் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவாகவே போட்டோம். நீங்கள் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ Triple H சொல்லியிருக்காரு, ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ரா மூவ் ஆனதுக்கப்புறமா சென்சார் இஷ்யூ எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் கண்டென்ட்டாக தான் WWE ரா இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ டிவி சைடு எதுன்றது மென்ஷன் பண்ணல. பட் ரா நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட் கண்டென்ட் தான் நம்மளுடைய Triple H மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டாவதாக வந்து நம்மளுடைய ஜேக்கப் பாட்டு ரிலேட்டட் சொல்லியிருக்காரு. ஸோ ஜேக்கப் பாட்டு பற்றி 2 வேர்டில் மென்ஷன் பண்ணிட்டாரு. ஹீ இஸ் அ கேம் சேஞ்சர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸை பற்றி பேசுகிறோம், சோலோ சிக்காவை பற்றி பேசுகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் ஜேக்கப் பாட்டு ஒரே ஒரு ரிட்டன் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதிலே சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஜேக்கப் பாட்டு தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார். ஸோ அந்த லெவலுக்கு அவரோட கம்மிங் இன் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ராஸ்டரையும் மாற்றிருக்குன்ற மாதிரி நம்மளுடைய
கேம் ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு ஹீ இஸ் எ கேம் சேஞ்சர்ன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ 3ஆவதா வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காருன்னா சோலோ சிக்காவை தன்னாவே ஹெட் ஆஃப் த டேபிளாக வந்து மாற்றிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பிளட் லைன் மொத்த கண்ட்ரோலும் எடுக்கிறான்னு பார்க்குறான். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரோமன் ரெயின்ஸை பற்றி பேசணும்னா அவர் தான் வந்து ட்ரைபிள் சீஃப். ஸோ ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம கிளைம் பண்ணவே முடியாது. இப்போ வரைக்கும் நம்ம கிளைம் பண்ண வேண்டியது என்னதுன்னா ஸோ பிளட் லைன் ஸ்டோரியில் எப்படி மூவ் ஆகுது, ஸோ சோலோ சிக்காவை எப்படி கொண்டு வராரு, ஸோ டாமா டோங்கா என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக ஜேக்கப் ஃபட்டு கூட வந்துட்டார். ஹீ இஸ் எ கேம் சேஞ்சர்ன்ற மாதிரி நம்மளோட ட்ரிபிள் ஹெச் ரெஃபர் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா த சம்மோவன் வேர் உல்ஃபுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி இதை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டி டேப்லேயே போஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கான காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து வாங்கிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ இப்போ அது முக்கியம் கிடையாது. ஸோ பெரிய ரோமன் ரெயின்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ சோலோ சிக்கா பண்ணுறதை பார்த்து கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் காண்டில் தான் இருப்பார். ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் சைடில் பயங்கர ஈகர்னஸோட காக்கப்படுது. ஸோ இது வந்து கிரேட்டஸ்ட் கம்பேக்காக இருக்கும்னு நம்மளோட ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் அகேன்ஸ்டாக திரும்பலாம். ஸோ ஓன் பிளட் லைனுக்கு அகேன்ஸ்டாகவே ரோமன் ரெயின்ஸ் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவரோட ரிட்டர்ன் பயங்கர கூஸ்பம்ஸாக இருக்கும்ன்ற மாதிரி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பற்றி நான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வாரம் ரா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் மறக்காமல் நீங்கள் ஸ்டே பண்ணிடுங்க.